நற்பவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் டாக்டர் சுமங்கலி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தேங்காய் பாலின் மருத்துவம் மற்றும் மகத்துவம். தேங்காயை பச்சையாக ஒருவேளை உணவாக எடுப்பதனால் ஏற்படும் நன்மைகள். ஓகேவா? என்னங்க இவங்க தேங்காய்ன்னு சொல்லிட்டாங்களே, தேங்காயில் தானே அதிகமான கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கலாம். ஆமாங்க, தேங்காயில் அதிகமான கொழுப்பு இருக்கிறது உண்மைதான். ஆனால் எப்பொழுது இது கொழுப்பாக மாறுதுன்னு கெட்ட கொழுப்பாக மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமைக்கும் போது தான் அது கெட்ட கொழுப்பாக மாறுது. மற்றபடி பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு அது நல்ல கொழுப்பு தான். தேங்காயை உடைச்ச அரை மணி நேரத்திற்குள்ளே நம்ம அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அது நல்ல கொழுப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கிற சகல விதமான நோய்களையும் அது சரி செய்கிறது. கெட்ட கொழுப்பு மற்றும் அழுக்குகளை அகற்றுகிறது. இரத்தத்தை சுத்தமாக்குகிறது. உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்கிறது. ஓகேவா? தேங்காய்க்கும் நமக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பாருங்கள். நாம் அன்னை வயிற்றிலிருந்து உருவாகி பூமிக்கு வர்றதுக்கு 10 மாதங்கள் ஆகிறது. அதுபோல தான் தேங்காயும் கருவாகி உருவாகி பூமிக்கு வர்றதுக்கு 10 மாதங்கள் ஆகுது. ஓகேவா? இந்த தேங்காயை பச்சையாக எப்படிலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காயை துருவி நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா தேங்காய் துருவலோட பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடுங்க. இல்லையா அவளோட சேர்த்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையோடு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா காய்கறி கலவைகளோடு சேர்த்து சாப்பிட்லாம். இப்படி தேங்காயை ஒருவேளை உணவாக டெய்லியுமே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு தேவையான எனர்ஜி நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதில் இந்த தேங்காயை நம்ம பச்சையாக சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதிகரிக்குதுன்னா, நம்மளுடைய தேங்காயில் அதிகமான விட்டமின் சி இருக்கிறனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது கூட்டுதுங்க. நோய் எதிர்ப்பு குறைபாட்டினால நம்ம உடம்புல அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வருது. அப்படி தானே? இந்த மாதிரி நம்ம தேங்காய் துருவல், தேங்காய் பால் நம்ம சாப்பிட்றனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது கூட்டுது. சளி, இருமல், காய்ச்சல் வராமல் நம்ம உடம்பை பாதுகாக்குது. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் மேங்கனீஸ் அதிகமாக இருக்குது. மேங்கனீஸ் குறைபாட்டினால சுகர் வருது. ஓகேவா? இந்த சுகர் குறைபாட்டை நம்ம தடுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பாலை நம்ம அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பாலில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல பொட்டாசியம் குறைபாட்டினால் இரத்த கொதிப்பு அதிகமாகுது. இரத்த கொதிப்புனா ஹைப்பர் டென்ஷன். ஓகேவா? உயர் இரத்த அழுத்தம் இது அதிகமாகுது. இந்த தேங்காய் பாலில் பொட்டாசியம் சத்து நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால தேங்காய் பாலை சாப்பிடுங்க. நம்மளுடைய பொட்டாசியம் குறைபாட்டை சரி செய்து இரத்த கொழுப்பையும் இது சரி செய்யுது. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் பாலில் அதிகமான பாஸ்பரஸ் உள்ளது. இந்த பாஸ்பரஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலும்புகளில் உள்ள குறைபாட்டை இதை சரி செய்கிறதுக்கு இந்த பாஸ்பரஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது எலும்புகளை உறுதியாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதனால் தேங்காய் பால் சாப்பிடுங்க. நம்ம தேங்காய் பால் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற தசை வலி, தசை பிடிப்பு அதெல்லாம் நம்ம உடம்புல இருந்து சரியாகுது. ஓகேங்களா? ஏன்னா தேங்காய் பாலில் அதிகமான மேங்கனீஸ் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த மேங்கனீஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகரும் குறையும். அதே சமயம் தசை வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக நமக்கு விளங்குதுங்க. அதனால் தேங்காய் பாலை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகுது. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஹெச்பி குறையுது அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்பி அளவு, அதாவது இரத்த சோகைன்னு சொல்லிட்டு ஹெச்பி அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா இரத்த சோகைங்கிற அனிமியா உருவாகுது. அன்றாடம் நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து 25%. ஓகேங்களா? 25% இரும்பு சத்து நம்ம தேங்காய் பாலில் இருக்குது. ஓகேவா? அப்போ
இந்த தேங்காய் பாலை எடுக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற இரத்த சோகையையும் இது சரி பண்ணுது. ஓகேவா? நம்ம உடம்புல உள்ள இரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறது, இரத்த சோகையை சரி செய்கிறது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு விதத்துலேயும் இந்த தேங்காயை வந்து நம்ம எப்படி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்துக்கிட்டே இருங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இரத்த சோகை வந்து இருக்குங்க. ஹெச்பி அளவு குறையினால உயிர் போகிற அளவுக்கு நம்ம வந்து ஆளாகிறோம். அதனால் தேங்காய் பாலை வந்து டெய்லியுமே எடுத்துக்கோங்க. நம்மளுடைய இரத்த சோகை வந்து இதில் வந்து சரியாகுது. ஓகேவா? அப்புறம் செலினியம், நம்ம தேங்காய் பாலில் செலினியம்னு சொல்லக்கூடிய சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த செலினியம் குறைபாட்டுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா முடக்குவாதம் வருதுங்க. முடக்குவாதத்தை சரி செய்கிறதுக்கு தேங்காய் பால் சாப்பிடுங்க, தேங்காய் சாப்பிடுங்க, தேங்காய் துருவல் சாப்பிடுங்க. எப்படிலாம் சாப்பிட முடியுமோ அப்படிலாம் தேங்காயை எடுத்துக்கோங்க. செலினியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த முடக்குவாதத்திலேருந்து நம்ம வந்து ரிலீஸ் ஆகிக்கலாம். ஓகேங்களா? அதனால் தேங்காயை வந்து தைரியமாக சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தேங்காயில் வந்து அதிகமான நார்ச்சத்து இருக்குது. இந்த நார்ச்சத்துனால நம்மளுடைய எல்லா நோய்க்கும் மூல காரணம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறோன்னா மலச்சிக்கல்னு சொல்கிறோம். இந்த தேங்காயில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறனால நம்மளுடைய மலச்சிக்கல் வந்து சரியாகுது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பசியை வந்து இது கட்டுப்படுத்துறதுனால நம்மளுடைய உடல் எடையையும் இதனால் நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அதனால் உடல் எடை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களும் ஒருவேளை உணவாக தேங்காயை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையையும் ஈஸியாக நம்ம குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காய் பாலுன்னு சொல்கிறோம். பாருங்கள், தாய்ப்பாலில் மொனாலிசம் சக்தி இருக்கிறது. அந்த மொனாலிசம் வந்து வேறு எதுலேயும் கிடையாதுங்க. இந்த தேங்காய் பாலை தவிர வேறு எதுலேயுமே வந்து இந்த மொனாலிசம் சக்தி கிடையாது. அதனால் தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காய் பாலுன்னு சொல்கிறாங்க. தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. தாய்ப்பால் இல்லைன்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் கொடுங்க, இல்லைன்னா இளநீர் கொடுங்க. என்னடா தேங்காய் பால்லேருந்து இளநீருக்கு மாறிட்டாங்களே நீங்கள் நினைக்கலாம். இளநீர்னு சொன்னாலும் அதுவும் தேங்காயிலேருந்து வர்றது தானே. இளநீர் கொடுங்க. அந்த குழந்தைங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக தான் செய்யும். ஓகேவா? அதனால் கவலைப்படாதீங்க. இந்த இளநீர்லேயும் ஒரு உண்மை கதையை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய பேபி தான், செகண்ட் பேபி எனக்கு பிறக்கும்போது எனக்கு வந்து மில்க் செக்ரீஷனே நடக்கலை. அப்போ வந்து நான் வந்து ஒர்க் பண்ண இடத்துல உள்ள டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் வந்து இளநீர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் ஓகே, நாங்கள் வந்து தயங்கவே இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ண பிளேஸ் அப்படி. அதனால தான் நான் வந்து டாப்பிக்லேயே வந்து உணவுலேயே வந்து முதல் இடமாக வந்து நான் தேங்காயை கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒர்க் பண்ண இடத்தையே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேங்காய் வாழைப்பழ ஆசிரமம் தான் சொல்லுவாங்க. அது வந்து நல்வாழ்வு ஆசிரமம், உலக நல்வாழ்வு ஆசிரமம், சிவசைலம், தென்காசி மாவட்டத்தில் இருக்குங்க. இதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இளநீருக்கு வருவோம். அவர் இளநீர் கொடுக்க சொல்லிட்டாரு. அப்போ இளநீர் நாங்கள் கொடுக்கும்போது என்னென்னா பிள்ளை வந்து சப்ப ஆரம்பிச்சது. அதாவது ட்ராப்பரில் வச்சு ட்ராப் பை ட்ராப்பாக நாங்கள் கொடுத்துட்டே இருந்தோம். அந்த பாப்பா வந்து சப்பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து பால் செக்ரேஷன் நடந்துச்சு. இதுதான் உண்மை. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். தாய்ப்பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. இளநீர் கொடுங்க, இல்லைன்னா தேங்காய் பால் கொடுங்க. தேங்காய் பாலையுமே வந்து தேன் கலந்து கொடுங்க, இல்லைன்னா கருப்பட்டி கலந்து கொடுங்க, இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து கொடுங்க. ஒரு பிரச்சனை வராது. ஓகேங்களா? அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பழங்காலத்தில் தேங்காய் பாலை கொடுத்து ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றிருக்கிறாங்க. அதாவது இறக்க போகிற ஒரு உயிரை வந்து தேங்காய் பால் கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க. ஆனால் அது நாளடைவில் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். பாக்கெட் பால், பசும்பாலை கொடுத்து நம்ம வந்து ஒரு உயிர் போகுதா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்பூனாக கொடுத்து அவங்களுடைய உயிர் போகுதான்னு பார்க்குறோம். உயிர் போகலை, யாராவது வந்து கொடுங்க, நீங்கள் கொடுங்க, இவங்க உயிர் போகுதான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பக்கத்தில் இருந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுடைய உயிர் போகுதான்னு சொல்லிட்டு பாக்கெட் பாலையும் பசும்பாலையும் மாற்றி மாற்றி கொடுத்து அவங்களுடைய உயிர் போகிறதுக்கு நம்ம வழி வகுச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைங்க உண்மை. உண்மையிலே சொல்ல போகணுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பாலை குடித்து அவங்களுடைய உயிரை வந்து நம்ம வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருந்ததை வந்து நம்ம மாற்றி
நம்ம இப்படி கொடுத்துட்டு பாக்கெட் பாலையும் பசும்பாலையும் கொடுத்து அவங்களுடைய உயிரை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் செய்யாதீங்க. இனிமேல் தேங்காய் பாலை கொடுங்க. யாராக இருந்தாலும் வந்து தேங்காய் பாலை வந்து தைரியமாக எடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இதை பற்றின ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்டில் தெரிவிங்க, அதுக்கு வந்து நான் பதில் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.